மைசூர்லேருந்து சந்தன க்ரீம் வாங்கிட்டு வந்தது பெட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்துச்சு. அதான் இன்றைக்கி அழகுக்கு அழகு சேர்க்கலான்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் யாரும் பயப்படாதீங்க, இட்ஸ் மீ ஒரு மது. அப்புறம் நான் முகத்துக்கு என்ன போட்டாலும் ஒரு ஆள் எனக்கும் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு வந்து நிற்கும். நான் எப்படி புரிய வைப்பேன்? இந்த ஸ்கின் கேர் க்ரீம் போடுறதுனால அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் இல்லை, இதோட சேர்த்து நல்லதை சாப்பிட்டா தான் இதுவே ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே ஒரு சொட்டு தண்ணியை குடிக்காமல் கடவுளே மூஞ்சில் நல்லா க்ளோ வரும்னா எப்படி வரும்? பாலாக இருந்தால் தானே பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் பிள்ளை ஆசைப்படுதுன்னு சொல்லி போட்டு விட்டு அனுப்பியாச்சு. அப்புறம் இன்றைய காலை வடகரி எங்கள் ஊர் சைடில் இது அவ்வளோ பண்ண மாட்டாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு சென்னை வந்தப்போ எங்கள் அத்தை வீட்டில் சாப்பிட்டேன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்போ இருந்து இதை நானும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் காலை உணவு அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருக்குது. அப்போ பாருங்கள், நான் இப்படி ஒரு சுற்றினா அழகாக ரெடி ஆயிடுவேன். அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் பேஸ்டு ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா அதனால் சாப்பாடெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ராகி களி, மட்டன், சிக்கன், குடல், முட்டை, பாயசம் அடிக்கி இருந்துச்சு. சரி, அப்போ இன்றைய நாள் சீட் டேன்னு வச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு எந்திக்க முடியாமல் நின்னாலும் டிராஃபிக்கில் சின்ன பின்னமானதில் 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு சாக்லேட் கேக்கோட அன்றைய நாள் இனிதே முடிந்தது.